அறிமுகத்தை பார்த்தோன்னே கிளம்பி ஓடிடலாம் போல இருக்கே. முதலாவது வேந்தர்னா பாக்கி 2 பேருக்கும் இது வரைக்கும் பிரிக்க முடியலன்னு சொன்னீங்க. இந்த அறிமுக உரைக்கு அப்புறம் பிரிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீ தான் முதல்லையா, தெரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு நான் என்னோடய பேச்சை தொடங்குறேன். மிக சுருக்கமாக என்னுடைய பேச்சு இருக்கும். ஏன்னா விரிவான விஷயங்கள் அவங்க பேசிட்டாங்க. ஒவ்வொரு கொட்டை குறித்துமே தனித்தனியாக பேசிட்டதுனால நமது தமிழ் இலக்கியம் வந்து கூறியது குரல் பெரும் குற்றம் நம்ம சொல்லியிருக்கு. அதனால் நான் சில விஷயங்களை நான் அவங்க குறித்து வைத்ததெல்லாம் நான் எடுத்துடுறேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். மேடையில் வந்து நாங்கள் மிகவும் மதிக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற ஓவியர் மருது ஐயா அவர்கள், எங்கள் ஊரோட மண்ணின் மைந்தர், எங்களுக்கு வந்து எனக்கு வந்து பர்சனலாக அடிக்கடி பேசிக்கிறது அப்படிலாம் இல்லாமல் ஒரு நான் துறை சார்ந்த என்னுடைய பத்திரிகை உலகிலும் சரி, எழுத்து சார்ந்த கொள்கை சார்ந்த விஷயத்திலும் எங்களுக்கு முன்னோடியாக இருக்கிற கோவிலனின் தொடர்வர்கள், சமீப காலங்களில் ஊடகங்களில் வந்து பலருக்கும் புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கிற மதிவதனி, கல்யாண நந்தி, நண்பர் நாகப்பன், இந்த நூலை அழகாக துவர்க்கிற இனியன் உள்ளிட்ட அனைவருக்கும், தொடர் வளவன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பார்வையாளர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நூல் அறிமுக கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கிறது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் தளத்திலையும் சமூக செயற்பாடு தளத்திலையும் தனி மனித அனுபவங்களாகவும் நிறைய விஷயங்கள் இந்த நூலை பற்றி உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. நான் ஒரே ஒரு தகவலை மட்டும், ஒரே ஒரு இடத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெறணும்னு நினைக்கிறேன். எழுத்து சார்ந்து இந்த நூலுக்கான இடம் என்ன, இலக்கிய தளத்தில் இந்த நூலுக்கான இடம் என்ன அப்படிங்கிறது வந்து மற்றவர்கள் ஒரு பேச மாட்டாங்க நான் நம்பி அந்த தலைப்பை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கலை என்பது இதுவரைக்கும் நடந்ததை மக்கள் மறந்துடுவாங்க அப்படி என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதற்காக அது தன்னுடைய பதிவுகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. வெண்மணி கொடூரத்தை இந்த சமூகமும் மக்களும் மறந்துடுவாங்க, நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன் என்று வெண்மணி குறித்த பதிவுகளும் நாவல்களும் கதைகளும் ஒப்பாரி பாடல்களும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. வைக்கம் போராட்டத்தை ஒன்று மறந்துடுவாங்க, இல்லை பல்வேறு வாட்ஸ்அப் வரலாறுகளால் மறக்கடிக்கப்படும் என்பதால் அது குறித்து நாம் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கிறோம். அது பற்றி நினைவூட்டி கொண்டே இருக்கும். அது ஒரு ஆர்ட் ஃபார்மில் அது ஒரு முக்கியமான ஒரு வடிவம். இது ஒரு ஆர்ட் வந்து இந்த வேலையை செய்வதைப் போலவே எதிர்காலத்தை நோக்கி அது ஒரு கணிக்கிற வேலையும் ஒரு கலை செய்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஒரு எதிர்காலத்தை கணிப்பது என்பது வந்து பெரியார் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். எதிர்காலத்தில் வருங்காலத்தில் இதெல்லாம் நடக்கும். அவர் செல்பேசியை பற்றி சொல்லியிருக்கிறதாகட்டும், வானொலியை பற்றி சொல்லியிருக்கிறதாகட்டும், இதெல்லாம் வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்கார். இன்னொரு குரூப்பும் செஞ்சுக்கிட்டே இருக்குது, எதிர்காலத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் ஜோசியக்காரர்கள். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பொருள் 50 ஆண்டுகளாக ஒரு விஷயம் இருக்குது, அது தொடங்கின காலத்திலிருந்து இந்த 50 ஆண்டுகளில் என்ன விதமாக அந்த பொருள் மாற்றம் அடைஞ்சிருக்குது, இந்த மாற்றத்திலேருந்து இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து எப்படி மாறும் என்று அறிவியல் பூர்வமாக யோசிப்பது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய வழி. இது இன்னொன்று அதுவாக தானாக தன் மனதில் தோன்றுவதெல்லாம் சொல்வது ஜோசியம். இது மாதிரியான விஷயங்கள் நகரும். அது நாம் வந்து முதல் வழியை வந்து எடுத்துப்போம். ஆர்ட்டு இது வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எப்போதும் வந்து இன்னும் சில ஆண்டுகளில் இப்படியாக இது மாறும், அப்படி மாறுவதற்காக நீங்கள் தயாராகுங்கள் அப்படிங்கிற உரையாடலை கலை எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த கலை செய்கிற வேலை வந்து இந்த புத்தகம் இந்த சமூகத்தில் வந்து ஒரு தனிப்பெற்றோருங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் வருங்காலங்களில் மாபெரும் உரையாடலாக மாபெரும் சிக்கல்களை இங்கே வந்து ஏற்படுத்த தயாராகிட்டுருக்குது. அப்போ அது குறித்த உரையாடல் வந்து இந்த நிலத்தில் வந்து போதுமான அளவு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆர்ட் எப்போதுமே முன்கூட்டியே வந்து நமக்கு தெரிவிக்கிறது போலவே இந்த புத்தகம் நமக்கு முன்கூட்டியே தெரிவிக்குது. இந்த உரையாடலை இன்னமும் தள்ளி போடாதீங்க, இது குறித்த உரையாடலை வந்து நீங்கள் தொடங்கிறதுக்கு இது இன்னமும் தள்ளிக்கொண்டே போக போக அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து எதிர்கொள்கிறது இன்னும் உங்களுக்கு சவாலாக மாறும். அப்போ அந்த கலை வந்து எதுக்கு நமக்கு முன்கூட்டியே சொல்லுதுன்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை எதிர்கொள்கிறதுக்கான வலிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம அதுக்கான பலங்களை நாம் சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது. அந்த பலங்கள் நீங்கள் வந்து ரொம்ப எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு தனிப்பெற்றோராக ஆகிவிட முடிய சூழல் இங்கே இருக்குது.
அதுக்கு காரணங்கள் வந்து அவங்க முன்னாடி பேசினாங்களே, அவங்க வந்து பெரிய லிஸ்ட் ஒன்று பண்ணாங்களே, ஆக்சிடென்டல் ஆரம்பித்து என்ன இது வேணாலும் ஆகலாம். இது யாருக்கோ யாருக்கோ யாரோ ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும் இப்படி இருக்குது, தனிப்பெற்றோராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விலகி நின்று பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இல்லை. விலகி பார்க்க வேண்டிய சிக்கலும் இது இல்லை. அப்போ இது ரொம்ப கவனத்துக்குள்ள ஒரு விஷயம். அது குறித்து நம்ம பேசணும். அது குறித்து பேசுகிறதுக்கு தயங்கிட்டே இருக்கோம், அல்லது பொதுப்படையாக பேசுகிறதுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து விலகி நிற்கிறோம். அப்படிங்கும்போது அதை உடைத்து பேசுவது என்பது. நாம் நிறைய படைப்பாளர்களோடு பேசிகிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை குறித்து பல பேருக்கு தெரியாது. பல பேர் பேசியிருக்க மாட்டோம். இவங்க என்ன, அவங்களுடைய குடும்பம் என்ன, அவங்களுக்கு குழந்தைங்கள் இருக்காங்களா, அவங்க என்ன படிக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். அது வெளிப்படையாக பேசுவதில் நமக்குள்ளே ஏதோ சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்குது. அப்படி தயக்கங்களை உதறிட்டு பேச வேண்டிய சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது என்பதை வந்து இந்த புத்தகம் கொடுக்குது. மறுபடியும் எங்கே வந்து இது இலக்கிய பரப்பில் வந்து இது ரொம்ப முக்கியமானது ஒரு ஒர்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, சிவபாலன் இளங்கோவன் வந்து அவரோட கட்டுரையில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பெற்றோர் அப்படின்னோடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைய தனியாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு அம்மாவோ அப்பாவோ வளர்க்க போகிறாங்க அப்படிங்கிறதானே நினைக்கிறீங்க. சரி, ஒரு அம்மாவும் அப்பாவும் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தைய யார் வளர்க்குறா? ஒருத்தவங்க தானே வளர்க்குறாங்க. அந்த ஒருத்தவங்க யாராக இருக்குது? அப்போ நீங்கள் குடும்பத்துக்குள்ளாரே ஒரு தனிப்பெற்றோராக இருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு பெண்ணுக்கு இந்த சமூகம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம் ரொம்ப 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 முக்கியமான, இந்த புத்தகத்தில் நான் ரொம்ப அடிக்கோட்டிட்டு வச்சிருந்த ஒரு ரொம்ப முக்கியமான வரி. இது எங்கே வருது? இது எங்கே நம்மளோட இலக்கியங்களில் இருக்கா? நீங்கள் யூமாவாசியோட ரத்த உறவுன்னு ஒரு அற்புதமான நாவல் ஒன்று இருக்குது. அந்த நாவலில் வந்து ஒரு அப்பா இருப்பார், அவங்களுக்கு பசங்களாம் இருப்பாங்க, சின்ன பையன் தம்பி கதாபாத்திரம்லாம் இருக்கும். அவங்க அப்பா வந்து கருணையே இல்லாமல் அந்த குழந்தைங்களை அடிப்பார். ஒரு நாள் ஒரு இரவாயிடும், அப்பா காணும்னு சொல்லி அவங்க வீடே பதறிட்டு இருக்கும். வழக்கம்போல் குடிச்சிட்டு தான் வருவார். என்றைக்கு வடிஞ்சு எப்படியாவது வந்துடுவார், யாராவது கொண்டு வருவாங்க, எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பதறுவாங்க. எப்படியாவது இன்னொன்று அவங்க அக்கா ஒரு 13 வயசில் ஒரு பொண்ணு, நீ போய் பார்த்துட்டு வா, கடத்தல எங்கேயாவது நிற்கிறாரா பார்த்துட்டு வா அப்படின்னு. அவள் தனியாக இருட்டில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த சின்ன ஒரு 8 வயசு தம்பியை அழைச்சிட்டு போவா. அவள் போகும்போது அங்கேயும் இங்கேயும் தேடுவாங்க. அந்த இருட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை சொல்லிகிட்டே போவாங்க. இந்த இருட்டை கடப்பதற்கு என்ன பண்ணுவது, அந்த இடத்துல இருப்பார், இந்த இடத்துல இருப்பார், அந்த ஊர் முழுக்க தேடி போவாங்க. போகும்போது அங்கே ஒரு மார்க்கெட்டில் நிறை போதையில் இந்த அப்பா படுத்து கிடப்பார், வாந்தி எடுத்துட்டு இப்படி கிடப்பார். அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் போய் அவனை எழுப்புவாங்க. அப்பா ஏந்திரிங்க, வீட்டுக்கு போகலான்னு அந்த அப்பாவை வந்து அவங்க எழுப்பும்போது அவர் முழிச்சு பார்ப்பார். முழிச்சு பார்த்துட்டு எதுக்கு நிற்கிறது யாரும் கூட தெரியாது. அப்படியே அவங்க 2 பேரும் அந்த பொண்ணோட முகத்தில் அப்படியே வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் விழுந்துருவார். இப்படி கதை போயிட்டே இருக்கும். கடைசியில் அவங்க அப்பா இறந்துருவார். அதுக்கப்புறம் அவங்க அடி வாங்க மாட்டாங்க. அவங்க அப்படி வாந்தி இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு நடக்காது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்க எப்போ நிம்மதியாக இருப்பாங்க? தனிப்பட்டா இருக்கும்போது தான் அவங்க நிம்மதியாக இருக்க போகிறாங்க அந்த குழந்தைங்க. இந்த சூழல் இருக்கு இல்லையா, இது எல்லாவற்றையுமே நம்ம வந்து ஒரு வகையில் நம்ம வந்து நமக்கு நாமே ஒரு விசாரித்து கொள்வது போலவோ, நமக்கு நாமே கேள்விகளை எழுப்பிக் கொள்வது போன்ற மிக முக்கியமான ஒரு வேலையை இது செய்கிறது. இது ஏன் வந்து வெறும்னே ஒரு கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற லெவல்லேருந்து தாண்டி ஒரு லிட்ரேச்சர் படிக்கும் போது நமக்குள்ளார என்ன ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களை இது ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து, சின்னோண்டு ஒரு பகுதியை இது மாதிரியான செவுறு தான் நம்ம வாழ்க்கைன்னா, அதுலேருந்து ஒரே ஒரு செங்கல் எடுத்து அதுக்கு முன்னும் பின்னுமாக வேறொன்றை பூசி வேறொன்று கதைகள்லாம் நம்ம கட்டி அதை நம்ம வந்து அந்த செங்கலில் கனமாக கொடுக்கறதுக்காக அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து கொடுப்போம். அது ஒரு சிறுகதையாக வரும், நாவலாக கூட வரும். ஆனால் இங்கே கொடுக்கறது முழு செவருமே இருக்குது. அந்த ஒரு சின்ன செங்கல்லே நமக்கு அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தணும்னா இதில் இருக்கிற அவங்க வாழ்க்கையை அப்படியே எந்த விதமான பூச்சிகளும் இல்லாமல் அப்படியே நம்ம முன்னாடி படையல் வச்சுருக்காங்க. அதை நாம் வந்து படிக்கும்போது நம்ம அந்த கணத்தோடு புரிஞ்சிக்கும் போது அது இன்னும் வீரியமாகுது. பல்வேறு நாவல்களை நினைவுபடுத்துது,
பல்வேறு சிறுகதைகளை நினைவுபடுத்துது, பல்வேறு மனிதர்களை நினைவுபடுத்துது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு 2 கட்டுரைகள் இருக்குது. ஒன்று வந்து அகதிகள் பற்றி உள்ள கட்டுரை. அவங்க சொன்னது போல் ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா இது இரட்டை சுமை. இது ஒரு சாதாரணமாக நம்ம இங்கே இருக்கிற இதில் வந்து ஒரு தனிப்பெற்றவராகும் போது ஒரு சுமை, இப்போ அகதியாகி அவங்க வந்து ஒரு தனிப்பெற்றவரானால் இரட்டை சுமை. இன்னும் சொல்லப்போனால் அது வெளில போயிட்டு உடனே வரணும் போன மாதிரி ஏகப்பட்ட சுமைகள் அதுக்குள்ளார இருக்கிற ஒரு இது. அதில் வந்து எப்படி அவங்க இது பண்ணுறாங்க, ஒரு போர் என்பது போருக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை ஒன்று, போர் நடக்கும்போது நடக்கிற வாழ்க்கை, போர் ஏற்படுத்திய கொடூரம், அதாவது போர் நடக்கும்போது நடந்த கொடூரத்தை விடவும் அதுக்கு பின் நடக்கிற கொடூரம் இல்லையா, அதை பதிவு பண்ணுற காலகட்டமாக இது மாறி இருக்குது. அதை தான் வந்து இலங்கையில் இருக்கிற பல்வேறு முள்வேலி முகாமில் இருந்த விஷயங்கள் எல்லாமே வருது. முள்வேலி முகாமுக்குள்ளாரே பாடுகிற பாடல்கள்லாம் உருவாகியிருக்கு. அங்கே அதாவது போருக்கு பிறகு அங்கே இருந்து அப்படியான இப்போ அது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, அங்கேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தனிப்பெற்றவராகும் போது இருக்கிற பிரச்சனைகள், அவர்கள் குழந்தைகள் எதிர்கொள்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சரவணன் சொல்லும் போது இது வந்து ஒரு போருக்கு பின்னான இலக்கியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்த இதை பற்றி நம்ம பேசணும், இதை பற்றி நம்ம ஒரு உரையாடல் நடக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. இது தவற விட்டால் ஒரு தலைமுறையே நாம் தவற விட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பழி நமக்கு வந்து சேருங்கிற ஒரு அபாயத்தை நமக்கு சொல்லியிருக்க மாதிரியான விஷயமா இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பழங்குடியை பற்றி அவர் தன்ராஜ் அவர் எழுதின கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான கட்டுரை. அது ஒரு பாசிட்டிவ் டோனில் இருந்துச்சு. இது வரைக்குமான அது எல்லாமே நிறைய குறைகள் அப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் நல்லா தாண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழங்குடி மக்கள் பற்றி எழுதும்போது அந்த கட்டுரை வந்து ரொம்ப இது இருக்குது. எனக்கு ரொம்ப அழகாக அந்த இதில் பிடிச்சது விஷயம் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு 9 குடும்பம் தான் இருக்கும். 9 குடும்பங்களில் அவங்க எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க. ஒரு தாத்தா மட்டும் இருப்பார். அங்கே பசங்கள்லாம் பக்கத்தில் ஒரு ஆற்றுல மீன் பிடிச்சிட்ருப்பாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது மீன் பிடிச்சி முடிச்சிருவாங்க. அந்த பசங்க வந்து அந்த மீனை வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த 9 குடும்பங்களுக்கும் அந்த மீனை பங்கீடு பண்ணுவாங்க. அது பங்கீடு பண்ணுறதுல ஒரு அழகு இருக்கும். முதல்ல பெரிய மீன் 9 குடும்பங்களுக்கும் முதல்ல பெரிய மீனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நடுத்தரமாக இருக்கும் இல்லையா மீன், அந்த மீன்களை எடுத்து 9 குடும்பங்களுக்கும் வச்சுருவாங்க. அதுக்கடுத்து சின்ன மீனாக இருக்கும் இல்லையா, அந்த சின்ன மீனை வச்சு 9 குடும்பங்களுக்கும் மீனை வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு பெரிய மீனை எடுத்து ஒரு குடும்பத்துக்கு மட்டும் வச்சுருவாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, எல்லா வீட்டுக்கும் வச்சிங்க, ஏன் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் ஒரு மீன் பெருசாக வச்சுருக்கீங்க, ஏன் நீ மீன் பிடிச்ச உங்கள் வீடா அது அப்படிங்கிறோன்னே, எங்கள் வீடு இல்லை, அது தாத்தா இருக்கார்ல, அவருக்கு யாரும் இல்லை, அவங்க மனைவி செத்து போயிட்டாங்க, குழந்தைங்கள்லாம் இல்லை. இப்போ அவர் வந்து இந்த 9 குடும்பங்களில் டெய்லி போய் ஒரு வீட்டில் சாப்பிடுவார். இன்றைக்கி வந்து ஒரு வீட்டில் சாப்பிட போகிறாரு, அந்த வீட்டுக்கு தான் அந்த மீனை வச்சுருக்கோம், அந்த தாத்தா மீனை ரொம்ப ருசித்து சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீனை பங்கிடுறது இருக்கு இல்லையா, அது ஒரு அழகான ஒரு சிறுகதை. அது நீங்கள் தனியாக அதை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகான சிறுகதை. அது இப்படி ஒரு பங்கீட ஒரு குழந்தைகிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் முடியல. நம்ம எவ்வளோ இது இருக்கும் பின்தங்கியிருக்கோங்கிற வந்து நமக்கு வந்து அந்த மீன் பங்கீடுகளை நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. அவ்வளோ நேர்த்தியாக அவர் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்க வந்து அவங்களுடைய குடும்ப உறவுகளில் பெண்கள் வந்து உடல் சார்ந்த தேவைகளுக்கு கூட தன் கணவன் போனால் கூட அது வந்து பக்கத்து வீட்டில் அவங்க கணவனை இணைந்த ஒரு பெண் உடல் சார்ந்த தேவைக்கு தன் கணவன் போனால் கூட அது பெருசாக அந்த பொண்ணுக்கும் தேவைகள் இருக்கும்ல அப்படின்னு போய் நகர்ந்து போகிற இடம் இருக்கு இல்லையா. இப்படியான வேறொரு தளத்தில் அவங்க பழங்குடி மக்கள் இருக்கிறதை வந்து ஒரு விவரிச்சுட்டே போகிற கட்டுரை ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை இருக்குது. கடைசியாக ஒரு கட்டுரையை மட்டும் நான் ஒரு 2 நிமிடங்கள் சொல்லி முடிச்சிடுறேன். நேசமணி அவங்களுடைய கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமான இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்குறேன். அது ஏன்னா தனிப்பெற்றோர்கள் குறித்து பேசும்போது இந்த விஷயம் வந்து ரொம்ப இதாகல. தனிப்பெற்றோர் ஆகிட்டாங்க அவங்க, ஏதோ ஒரு சூழலில் அவங்க வந்து கணவர் இறந்த பிறகு தனியாக 2 பெண் குழந்தைகள் வச்சு வளர்க்க வேண்டிய சூழல், அப்படி ஆயிடுறாங்க. அப்படி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கா, குழந்தைங்களும் பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க திருமணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கான பெரிய குழந்தைங்க வளர்ந்துறாங்க. அது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க, நான் சுயசாதி பற்றோடு இருந்தேன், என் குழந்தைங்களுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களுடைய உதவிலாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து எல்லாவற்றையும் வந்து அது நிறைவேற்றாது அப்படிங்கிற ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதுலேயும் வெளில வந்து சாதி மறுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு டூலாக இருந்திருக்குது. அது ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருந்துச்சு. அவங்க வந்து
அதுலேருந்து அவங்க வெளில வந்தது, அது அது அதை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறது இருக்கு இல்லையா? அப்படி ஒரு தான் வந்து ஒரு இடத்த கடந்து வந்தேங்கிறத சொல்கிறதுக்கு இருக்கு இல்லையா? அது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நிர்வாணமாக நிற்பதற்கான இணையான ஒரு விஷயம். என்ன இப்படி நாம் இந்த இடத்துல எழுதின ஒரு என்னுடைய வாழ்க்கையை நான் எழுதிட்டு இங்கே உட்காந்தேன்னா, அது வந்து என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமும் தெரியும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு வந்து வேறு மாதிரியான சூழலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா, ஒரு நமுட்டு சிரிப்போடு நீங்கள் என்னை கடந்து போவீங்க. சில பேர் கட்டி பிடிச்சி எனக்கு ஆறுதலை கொடுக்கலாம் நீங்கள். இன்னொரு சொல்ல கேலி செய்யலாம், வெளியில் போய் சிரிக்கலாம். அந்த வாழ்க்கையை எதையாவது சொல்லி ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒன்று எழுதலாம். இது எல்லாத்துக்கும் தயாராகிட்டு நான் என் வாழ்க்கையை எழுதுறேன்னு சொல்லி வந்திருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து நம்ம வந்து வரவேற்கணும். பல விஷயங்கள் நமக்கு வந்து முன்னோடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இதில் தன்னுடைய வாழ்க்கையை துளியும் அரிதாரம் பூசிக்கொள்ளாமல் நமக்கு பகிர்ந்து அவங்களுமே நமக்கு ஒரு முன்னோடிகள் தான். அதில் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அது எல்லாமே நமக்கு லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு வகையில் வேறு பக்கம் தாண்டிக்கிட்டே இருக்கிற விஷயம். தவமுதல்வன் எழுதின அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பற்றியான தனிப்பட்டோர் இருக்கு இல்லையா? அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கட்டுரைகள். எல்லா கட்டுரைகளையுமே அப்படி தான் சொல்லலாம். ஆனாலும் அது வந்து ரொம்ப அது நம்ம பார்க்காத ஒரு ஏரியா. நம்ம பல பேரும், அதாவது பெரும்பகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதி பார்க்காத ஒரு ஏரியா அது. நமக்கு வந்து ஒரு மலை இதனோடனே நம்ம வந்து ஊட்டினோடனே நமக்கு வந்து ஏதாவது இந்த குழு பிரதேசங்கள், மகிழ்ச்சியான எண்ணங்கள் தான் வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது, நீங்கள் அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளார போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நடந்து போயிட்டீங்கன்னா 2 அட்டைப்பூச்சி காலில் ஏறிடும். அங்கே பொழுதன்னைக்கு வேலை செய்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவர்கள் குழந்தையோடு அங்கே போக வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விகளை அவர் தூக்கி நம்ம முன்னாடி விதைச்சிருக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இது குறித்து பேசலாம். அதனால் எல்லாற்றுக்கும் மேலாக நீங்கள் புத்தகத்தை வாசிப்பது தான் அதுக்கு சரியாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை வந்து இனியன் வந்து பல்வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கா, உங்களுக்கு தெரியும். எல்லாருமே இனியன் நண்பர்கள் தான். இந்த விஷயம் வந்து எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இதை பற்றி நம்ம வந்து அதிகமான உரையாடல் நிகழ்த்தவே இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்ததை தவிர வேறு எங்கும் நிகழ்த்தலை. இதை ஒரே ஒரு கருத்தரங்கமாக நடத்தி முடிக்காமல் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக மாதந்தோறும் அதை வந்து உரையாடல் நடத்தி அதை எழுதி அதை வந்து இவ்வளோ அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள சரி பார்க்க வச்சுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஒரு 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 பல்கலைக்கழகத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு இதுக்காக ஒரு செய்கிற வேண்டிய மாதிரியான அப்படியான முக்கியமான வேலை, ஒரு சமூக வேலையை தன் தோள் மேல் போட்டு செய்தது வந்து நம்முடைய பாராட்டுகளை வந்து அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் சார்பாக என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.